அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதம், தயிர், மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகா இந்த மாதிரி தந்தா நம்ம சாப்பாடு வேண்டான்னா சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பழைய சாதம் தான், அதுவும் மண்சட்டியில் பழைய சாதம். நேற்று கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி மதியானம் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல பழைய சாதம் வச்சுட்டு அது மண்சட்டியில் தயிர் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு மோர் மிளகா, இதுவும் நம்ம வீட்டில் உள்ள மோர் மிளகா தான், அதையும் பிச்சு போட்டு பச்சை மிளகா கொஞ்சம் பிச்சு போட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து மாங்காய் ஊறுகாய். வீட்டிலையே செஞ்ச மாங்காய் ஊறுகாய். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்வோம்ல, நம்ம மரத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்த மாங்காய் ஊறுகாய், சீனரைக்காய் வத்தல், மோர் மிளகு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா வேண்டான்னா சொல்லுவோம். இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு. பழைய சாதம் வேணுமா, பிரியாணி வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பழைய சாதம் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அது மண்சட்டியில் சாப்பிடும்போது அந்த சாதம் அப்படியே உள்ளே போகும்போது பழைய சாதமும் தயிரும் வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிறு அப்படியே சில்லுன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு சாப்பாடு இந்த பழைய சாதம். இது கூட கருவாடு அல்லது மீன் பொரித்து சாப்பிட்டா இதை விட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால் கருவாடோ மீனோ நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம்ல, அதனால தான் கருவாடு மீன் இல்லைன்னா அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழைய சாதம் சாப்பிட்டு. டெய்லி நம்ம வீட்டில் சாப்பாடு மீதி வராது. ஆனால் நேற்று வந்து நான் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு மீதி வர வச்சு தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு மட்டும்தான் பழைய சாப்பாடு. ஹஸ்பண்டுக்கு வந்து சுட சுட சோறு தான், அவங்க சுட சுட சோறு தான் சாப்பிடுவாங்க. பிரியாணி வேணுமா பழைய சாதம் வேணுமான்னு கேட்டால் யாரெல்லாம் பழைய சாதம்னு சொல்லுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சாப்பிட்டு வரேன், பாய்.